பார்த்துட்டு வந்திருக்கீங்க. முதல் அனுபவம் how was the feeling சார்? எப்படி இருந்துச்சு சார் அனுபவம்? இது வந்து பிரேம்குமார்னு தயாரித்து என் தம்பி சிம்புதேவன் எடுத்திருக்கிறார். அதை உங்களுக்கு தெரியும், அவர் மிகப்பெரிய சமூக அவலங்களை வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற இதை வந்து எப்படின்னா ரொம்ப நகைச்சுவையாக கிடத்திடுவார். உங்களுக்கு அது 23ஆம் புலிகேசி உங்களுக்கு சார். அதுக்கப்புறம் இந்த பிரகாஷ்ராஜ் வச்சது கடவுள் இந்த அரையன் அதில் வந்து அப்படி அது மாதிரி சொல்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப இது. அன்றைக்கி அதுக்கு முன்னாடி நம்ம முன்னவர்களில் என்எஸ் கிருஷ்ணனும் ஐயா எம்ஆர் ராதாவும் இருந்தாங்க. அந்த மாதிரி செய்திகளை கடத்த அதுக்கப்புறம் எங்கள் அப்பா மணிவண்ணன் வந்தாங்க. முழு நீள திரைக்கதையில் அது ஒரு அழகான இதாக சொல்கிறதுக்கான ஆற்றல் தம்பி சிம்புதேவனுக்கு இருக்குது. சிம்பு வந்து தம்பி சேரனுக்கு வேலை செய்கிற காலத்துலேருந்து எனக்கு சிம்பு பாண்டியராஜன் எல்லாம் வேலை செய்கிற காலத்துலேருந்து எனக்கு நம்பன இருக்கும் தம்பி அவர். இப்போ இந்த படம் வந்து ஒரு சின்ன படகு பயணம். படகு அது வந்து சாதாரணமாக இல்லை, ரொம்ப ஆய்வு செய்திருக்கிறார். படத்தை ஆய்வு செய்து தேடி ஒவ்வொரு செய்தியும் மெனக்கிட்டுருக்காரு. அப்போ எடுக்கிறதுல ஒரு படகு ஒரு கடலுக்குள்ளே போகிறதுனா அது சாதாரணமாக நம்ம எடுக்க முடியாது. ஒரு 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 நடிகரை இங்கே உட்கார வச்சு நடிகை இங்கே உட்கார வச்சு அதுக்கு காட்சியை பதிவு பண்ணணும்னா அவ்வளோ பெருசு. அவர் பட்ட கஷ்டம் வந்து தெரியுது. அவ்வளோ ஒரு இயக்குனராக பார்க்கும்போது அவ்வளோ சிரமப்பட்டு எடுத்துக்கிறாரு. அதில் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற நம்ம எதிர்கொள்கிற பிரச்சனைகளை அவ்வளவு அழகாக அந்த உரையாடலில் அவர் படம் முழுக்க அழகாக சொல்லி போகிறாரு. கடைசியாக அந்த பூர்வீக குடிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, யார்கிட்ட மானுட நேயம் இருக்குது, அதெல்லாம் அது போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போகுது. பல மேடைகளில் பல பெரும் அறிஞர்கள் பேசி வந்ததை அந்த 2.5 மணி நேரத்தில் அந்த படகு பயணத்தில் சொல்லிடுறாரு. இப்போ உங்களுக்கு தெரியும், இங்கே பூர்வீக குடிகள் நாங்கள் சென்னையில் இல்லை, ஆனால் சென்னை எங்கள் ஊர் தான். எங்களுடைய மதராசின்னு பேர் வந்தது காரணம் அவருடைய இதுதான். அவர் கொடுத்தார் பிரிட்டிஷ்காரண்டுக்கு. அவன் இந்த நன்றி கடனுக்கு அவர் பேரை வச்சான். அதுக்கு பின்னாடி வந்தவங்க பேர் மாறினது இந்த இடத்துல வேணால் அது வேறு வரலாறு. அப்போ அப்படி இருக்க பூர்வீக குடிகள் நாங்கள் வந்து இங்கே நீங்கள் மூக்கை பிடிச்சிக்கிட்டு போகிற கொசு உற்பத்தி வருதுன்ட்டு வலையடிச்சிட்டு தூங்குறீங்க. நீங்கள் கொசு உற்பத்தி ஆகிற இடத்துல வாழ்ந்தாங்க என் மக்கள். உங்களை செம்மஞ்சேரி, கல்லுக்குட்டை, கண்ணகி நகர், பெரும்பாக்கத்துக்கு தள்ளிட்டீங்க. ஒவ்வொரு முறையும் அந்த களத்தில் நின்று என் மக்களை அப்புறப்படுத்தாதீங்கன்னு போராடினவேங்கிற உரிமையில் நான் சொல்கிறேன். அந்த வலி வந்து எனக்கு தான் தெரியும். இப்போ அந்த மாதிரி ஏன்னா அவங்களுடைய வாழ்விடம் வந்து இங்கே தான், அவங்க பிள்ளைகள் இங்கே படித்து கொண்டு இருந்தாங்க. பெரிய பெரிய சந்தைகளில் வாங்கிட்டு வந்து கூறு கட்டி அங்கங்கே மக்கள் வாழ்விடங்களை தொடர் வண்டி நிறுத்தாங்க. அந்த தொடர் வண்டி இடம் பேருந்து நிறுத்தத்தில் வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தானி ஓட்டுறது இந்த மாதிரி வேலை தான். திடீர்னு ஒரு நாள் தூக்கி நீங்கள் வேறு இடத்துல போட்டிங்கன்னா வேறற்று போன ஒரு செடி போல் மரம் போல் ஆயிருக்கும். அதை வந்து நீங்கள் குறியீடாக உணர்ந்துக்கிற மாதிரி சொல்லிட்டேன். அப்படி கடைசி முடிக்கிற போது அது அந்த என் ஊரை எனக்கு தந்துரு அப்படிங்கிறதுலே அது தெரிஞ்சிருது. படம் முழுக்க ரொம்ப அருமையான உரையாடல்கள். நான்லாம் இது எப்படி தணிக்கையில் விட்டாங்கன்னு நினச்சேன். அந்த அளவுக்கு எடுத்து வைக்குது கருத்துக்களை. ஒரு சின்ன படகு, ஒரு 6-7 கதாபாத்திரம், குறிப்பாக தம்பி யோகிபாவுடைய கதாபாத்திரம் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கிறாரு. நான் அந்த சண்டிகரில் நான் ஒரு படத்தை நடிச்சிருக்கும்போது அடுத்து என்ன படம்னு கேட்டேன். போட்டு தம்பி சிம்புதேவன் படத்துலன்னு சொன்னார். அப்போ இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நினைக்கல. அதுக்கப்புறம் அண்ணன் எம்எஸ் பாஸ்கருடைய கதாபாத்திரம் அதெல்லாம் திரையில் வரும்போது பெரிய அளவுக்கு மக்கள் கைதட்டுற அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அவனோட மனிதாபிமானம், அந்த 80 வயசுக்கெல்லாம் அந்த பாட்டியோட மனிதாபிமானம், ஒரு எலிக்கு ஒரு கதை, எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணப்பட்டிருக்கு. அதில் அந்த அண்ணன் ஐயா சின்னி ஜெயந்தா அவர்களுடைய பொன்னாவர கௌரி தங்கச்சி, அவங்க எல்லா கதாபாத்திரங்களும், தம்பி சாராவுடைய கதாபாத்திரம், அப்போ எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். ஒரு படகு, அதில் ஒரு 5-6 கதாபாத்திரங்கள் வச்சு முழு நீள ஒரு படத்தை சொல்கிறதுக்கு திரைக்கதை அமைக்கிறதும் உரையாடல் எழுதுறதும் ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்திகளோடு வந்திருக்கிற படம். நம்ம டைட்டானிக்கை பார்த்து பிரமிச்சோம், அது ரொம்ப பெருசு. அதுக்கு இணையான ஒரு பயணம்தான், அதே அளவு சிரமம்தான். நல்லா எடுத்திருக்கா அப்படி தம்பி, ரொம்ப நல்லா எடுத்திருக்கா அப்படி. ஒளிப்பதிவாளர் அந்த மாதேஷ் மாணிக்கத்தினுடைய பங்களிப்பும் பெருசு, ரொம்ப பெருசு. தொடக்க காட்சியில் நமக்கு வியப்பாக இருக்கிறது, அவர் பறவைகளையில் கொண்டு வந்திருந்தா கூட அந்த பறவைகள் பறந்து போகிறது, சுறா, அது இதெல்லாம் வந்து எப்படி எவ்வளோ நேர்த்தியாக கொண்டு வந்தாருங்கிறது
விமானங்கள் பறந்து போகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஜப்பான்கார வந்து குண்டு வைட்டு போயிட்டாப்பா அப்படின்னு. அந்த காலகட்டத்துக்கு நம்ம சின்ன பிள்ளைகள் கேட்ட கதைகளை நினைவுட்டுது. ரொம்ப அருமையாக செஞ்சுங்க அப்படி படம். அது அது நான் வந்து என் முழு கதையோடும் அந்த உரையாடலோடும் எங்களை பொருத்தி பார்க்க முடியுது. ஏன்னா நமக்கு தெரியுது இல்லை, இன்னைக்கு சமூகம் இருக்கிற அவலம், இன்னைக்கு இருக்கிற யதார்த்த அரசியலை ஒரு நகைச்சுவையோடு சொல்லிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காரு, ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காரு. இதுதான் அந்த வெள்ளைக்கார துறை அவர் கதாபாத்திரம் கூட கடைசியாக நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்ல படம். ஒரு 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 சின்ன படகுக்குள்ளே இன்னைக்கு இருக்கிற விடுதலை பெற இந்தியாவிலிருந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் முழுக்க அதில் இருக்குது. சிறந்த படம். அதுக்கு தம்பி சிம்புதேவனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவரோட உடனிருந்து உழைச்ச தம்பி ஒளிப்பதிவாளர் மகேஷ் மாணிக்கம், தம்பி ஜிப்ரான், நல்ல பின்னணி இசை, பாடல்கள் பெருசாக இல்லை, பின்னணி இசையில் பெரிய பங்களிப்பு செஞ்சுருக்கிறாரு. அது ரொம்ப அருமையாக இருக்குது. அது பார்க்கும்போது நம்மளால் அதை ஒன்றி போய் ரசிக்க முடியுது. ஒரு சிறந்த படம், புதிய முயற்சி, சிறந்த படம். புதிய முயற்சின்னு தான் சொன்னது. வேற ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? சார், இது படம் ஃபுல்லாவே ஒரு கடலுக்கு நடுவில் எடுக்கப்பட்ட படம். அந்த ஃபீலிங் பற்றி பார்க்கும்போது எப்படி வியூவரா இருக்கு சார் எக்ஸ்பீரியன்ஸ்? அழகியெல்லாம் இருக்கு. ஒளிப்பதிவாளர் நீங்கள் ஒரு இரவு அதிகாலை பொழுது இந்த கழுகு பார்வையில் எடுக்க இங்கே ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது பிரித்து திட்டமிட்டு எடுக்கலைன்னா அப்படி எடுக்க முடியாது. அது நல்ல முன்தயாரிப்பு சரியாக இருக்குது, மிகச்சரியாக இருக்குது. அதனால அது தேவையற்ற ஒரு இவருக்கே அந்த தேவையில்லாமல் இந்த காட்சி வந்துச்சு, தேவையில்லாமல் இந்த உரையாடல், தேவையில்லாமல் இது எதுக்கு, ரொம்ப அதனால தான் சொன்னேன், நேர்த்தியாக இருக்குது படம், நேர்த்தியாக இருக்குது. அந்த படகுல நம்மளும் ஒருத்தராக தான் உணர முடியுது. இது திமிக்கணும், தின்னுருமோ போயிருமோ அப்படின்னு. அந்த குண்டு விழுந்தது எப்போ வெடிக்குமோ வெடிச்சிருமோ அப்படின்றது இல்லை. தம்பி நித்திலம் கூட ஒன்று சொன்னா, அண்ணா எல்லாரும் சேர்ந்து அவரை கொண்டுற போறாங்க, இவரை கொண்டுற, அது நமக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பை கூட்டு. அதான் சொல்லல, புதிய முயற்சி, புதிய படம். நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கதை, திரைக்கதை, உணர்வு. ஒரு சின்ன படகுக்குள்ள நிறைய செய்திகள் இருக்கு. ஒரு சின்ன பெட்டிக்குள்ள விலை உயர்ந்த பொக்கிஷத்தை வைத்த மாதிரி ஒரு சின்ன படகுக்குள்ள நிறைய செய்திகளை வச்சுட்டாரு. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அதனால அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம். தம்பிக்கு அந்த 23ஆம் புலிகேசியில் உங்களுக்கு தெரியும், அப்புறம் இரும்புக்கோட்டை முரட்டுச்சிங்கெல்லாம் எவ்வளவு செய்திகளை சொல்லும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதை என் மகன் சொல்கிறான், பெரியவன், அப்போவே சொல்லிட்டாங்கப்பா, அப்போ இந்த சுகி ஸ்மோட்டோ அதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு, இதானே நடக்க போகுது அப்படின்ட்டாரு. அதெல்லாம் நல்லா வந்திருக்கு. அதுக்கு தம்பிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இப்படி ஒரு கதையே ஒரு படகு பயணத்தில் சொல்லணுங்கிற துணிச்சலே அசாத்தியமானது. அவருக்கு அந்த கதை கேட்டு தயாரிக்கும் வந்த பிரேம்குமார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். வேற நித்தின் ஏதாவது சொல்றியா? ரொம்ப மகிழ்ச்சி. பண்பாட்டை மிக்க வந்த வீரனே, சிறவே சிவ தம்பியே
தமிழர் உன்னைத்தான் நம்பியே தம்பியின்